வெல்கம் டு சஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மசாலா எக் ஆம்லெட் எப்படி செய்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் மசாலா ஆம்லெட்காக 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நம்ம பொடிசாக நல்லா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் மசாலாவை. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம கிரேவியை இறக்கிடலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வேறு ஒரு பவுலில் 4 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். செஞ்சு வச்ச மசாலாவை இப்போ நம்ம முட்டையில் சேர்த்துக்கலாம். முட்டையில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து வச்ச மசாலா முட்டையை இப்போ நம்ம தவாவில் போட்டு ஆம்லேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்லேட் நல்லா வந்துட்ட அப்புறம் நம்ம 2ஆக கட் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். மாதிரி ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா எக் ஆம்லேட்டை நீங்கள் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது விதமான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சஃபீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.